அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாட்டின் ஃபில் ஸ்டிச். அதாவது ஒரு டிசைன் ஃபுல்லாக சாட்டின் ஸ்டிச்சை வச்சு எப்படி ஃபில் பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு 80வது கல்யாணம். அதுக்கு என் கையால் ஏதாவது கிஃப்ட்டு என் கையால் செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக இந்த பஞ்சவர்ண கிளி ஜோடியாக இருக்கிற மாதிரி உள்ள படத்தை நான் எடுத்திருக்கேன். இது வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஆர்ட் பீஸாக நம்ம ஃப்ரேம் பண்ணுறது வரையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக காட்ட முடியாதுன்றக்கா அதில் நிறையா ஒர்க் நான் 2-3 நாள் உட்காந்து செஞ்ச ஒர்க்கு, அதனால கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காட்டியிருக்கேன். நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம்னா என்னென்ன கலர் எங்கெங்கே வரும்ன்றதை முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம்னா ஒரு ரெட்டு நூல் போடும்போது அந்த பிக்சருக்குள்ளே எங்கெங்கே ரெட்டு வருமோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ எல்லோ நூல் நம்ம போடும்போது எல்லோ எந்தெந்த இடத்துல வரும்ன்றதை நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம்னா அந்த எல்லோ கலர் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது சீக்கிரம் நம்ம டிசைனை சீக்கிரம் முடிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நூல் மாற்றிக்கிட்டு இல்லாமல் ஒரு நூல் எடுத்தோம்னா அது எந்தெந்த இடத்துல வருதுங்கிறத நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டோம்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு கலர் எடுத்தேன்னா ஒரு நூல் கலர் எடுத்தேன்னா எந்தெந்த இடத்துல வருவோ அதெல்லாம் முடிச்சிடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து டிசைனை ஒரு ஈஸியாக முடிக்கலாம். திரும்ப திரும்ப நூலை மாற்றி ஊசியை கோர்த்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு உட்காந்தோம்னா நம்ம ஒவ்வொரு நூலையும் அந்தந்த எந்தெந்த டிசைன் எந்தெந்த இடத்துல அது வருதோ அதை நூலை முடிச்சுட்டு அடுத்த கலருக்கு நம்ம போகலாம்.
இந்த டிசைன் வந்து நான் பேப்பரில் வந்து பென்சிலில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிட்டு அதை துணியில் வந்து எல்லோ கார்பன் வச்சு பிரிண்ட் எடுத்துக்குவேன், நான் காப்பி எடுத்துக்குவேன். நான் எல்லோ கார்பன் வச்சு பண்ணோம்னா அந்த எல்லோ கலர் ரொம்ப இதாக தெரியாது. பிளாக்கோ ப்ளூவோ யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம லைட் கலர் த்ரெட் யூஸ் பண்ண இடத்துல அந்த பார்டரில் அசிங்கமாக தெரியும். அதனால எல்லோ கலர் கார்பன் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டிசைன் நம்ம ட்ரேஸ் எடுக்கும்போது இது வரைஞ்சிட்டு காப்பி எடுக்கும்போது எல்லோ கார்பன் வச்சு காப்பி எடுத்தோம்னா நமக்கு வந்து எம்ப்ராய்டரி வந்து நீட்டாக இருக்கும் முடித்ததுக்கப்புறம். அப்படியே அந்த ப்ளூ கலர் வந்து அசிங்கமாக தெரியும். இப்போ வந்து நான் அந்த டீட்டெயிலிங்லாம் முடிச்சிட்டேன், மரம் அதெல்லாம். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். மிச்ச இடத்தெல்லாம் கீழே வந்து லைட் க்ரீனாகவும் மேலே வந்து லைட் ப்ளூ ஸ்கை எஃபெக்ட்டுக்கு லைட் ப்ளூவும் வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயிலிங் சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஒர்க்கை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். முடிச்சுட்டு மிச்ச இடத்துல நம்ம வந்து ஃபில் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்றதுக்காக நிறைய நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்க இரிட்டேஷனாக இருக்கணுமோ இப்படி எனக்கு புரியல. ஏன்னா இது ஷேக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வேளை இரிட்டேஷனாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பீடு பண்ணி போடுறத நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இந்த டிசைனில் வந்து நான் எல்லாத்தையும் காட்டுறதுன்னா அது 30 மினிட்ஸில் மேலே போகிற மாதிரி இருந்துச்சு வீடியோ. அதை நான் சுருக்கிறதுக்காக நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு இந்த ஷேக் பண்ணுறது உங்களுக்கு இரிட்டேஷனான கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை தவிர்த்துக்கிறேன். மேலே வந்து இந்த துணிக்கு மேலே கட்டமாக வந்து ஷீட் வச்சுட்டாங்க. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். நான் தச்சப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்டர் வந்து மேடும் பள்ளமாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ரேமிங்கில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றதுக்காக தான் நான் அதை கரெக்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். நான் அதை ஃப்ரேம் பண்ணும்போது ஒரு ஷீட்டை ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை வைக்கும்போது வெறும் எம்ப்ராய்டரி மட்டும் தனியாக நடுவில் தெரியுதுனால அது ஸ்கொயராக நல்லா நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.